ரியல்மிலேருந்து அடுத்த சம்பவமான ரெடி ஆகிட்டு இருக்காங்க. ரியல்மியோட 11 ப்ரோ சீரிஸோட லான்ச் வந்து கன்ஃபார்மாக இருக்குது. நாளைக்கு சைனாவில் வந்து லான்ச் டேட்டை வந்து அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க. கூடி சீக்கிரமாக வந்து இந்தியாவில் நம்ம ரியல்மியோட 11 ப்ரோ சீரிஸ் லான்ச் வந்து எதிர்பார்க்கலாம். 11 ப்ரோ சீரிஸ் ஸ்மார்ட் ஃபோன் வந்து ரீசெண்டாக பிஏஎஸோட அப்ரூவல் வந்து வாங்கியிருக்கு. அண்ட் IMEI டேட்டா பேஸ்லையும் வந்து லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஆன்லைனில் ரியல்மி 11 ப்ரோ வந்து சூப்பராக கலக்கிட்ட ஹைப் வந்து பயங்கரமாக ஏற்றிட்டு இருக்கு. ஸோ இந்த ஃபோனோட ஸ்பெக் வந்து ஆல்ரெடி லீக்காக இருக்குது. ஸோ இனி நம்ம வீடியோவில் வந்து இந்த ஃபோனில் என்ன ஸ்பெக்ஸ் இவங்க ஆஃபர் பண்ணுறாங்க, ஓல்டு ஜென்ரேஷனுக்கும் இதுக்கும் என்ன பெருசாக டிஃபரன்ஸ் இருக்க போது எல்லாத்தையும் வந்து நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ டிஸ்பிளே பொறுத்த வரைக்குமே வந்து ரியல்மி 10 ப்ரோ ப்ளஸில் நம்ம என்ன ஸ்பெக்ஸ் பார்த்தோமோ சிம்லர் ஸ்பெக் தான் வந்து இதுலேயும் ஆஃபர் பண்ணுறாங்க. சப்போஸ் நீங்கள் வந்து ரியல்மி 10 ப்ரோ ப்ளஸோட அன்பாக்சிங் பார்க்கல அப்படின்னா நம்ம பழைய சேனலில் வந்து அன்பாக்சிங் வீடியோ பண்ணியிருக்கோம், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். 6.7 சூப்பர் AMOLED டிஸ்பிளே, ஃபுல் HD ரெசல்யூஷன், 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது. பட் இந்த வாட்டியுமே வந்து அந்த கேர்வ்டு டிஸ்பிளே வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ செம ஒரு ப்ரீமியமான ஃபீல் வந்து ஆஃபர் பண்ணுறது உறுதியானது. ஸோ 10 ப்ரோ ப்ளஸில் பார்த்த மாதிரியே வந்து சிமிலராக டிமென்சிட்டி 1080 தான் வந்து இந்த ஃபோனை வந்து பவர் பண்ணுறாங்க. பட் டிமென்சிட்டி 1080 வந்து நார்மல் டே டு டே யூசேஜாக இருக்கட்டும், கேஷுவலான கேமிங் எல்லாமே வந்து ஈஸியாக ஹேண்டில் பண்ணக்கூடிய கேப்பபிலிட்டி இருக்குது. நம்ம அதை வந்து 10 ப்ரோ ப்ளஸ்லேயே பார்த்துருந்தோம். பட் ஸ்டில் 778G யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் ஒரு சூப்பரான ஃபீல் இருந்திருக்குமே அப்படின்ற தாட் ஒரு சைடு இருந்தாலுமே, பட் 778G யூஸ் பண்ணதுக்கு முக்கியமான காரணமே வந்து கேமராஸ் தான். இந்த ஃபோனில் ரியரில் வந்து மெயின் கேமரா வந்து 10 ப்ரோ ப்ளஸில் வந்து நம்ம 108 MP கேமரா பார்த்தோம். பட் இந்த வாட்டி 11 ப்ரோ ப்ளஸில் வந்து அப்படியே டபுள் பண்ணுறாங்க. இந்த வாட்டி 200 மெகா பிக்சல் கேமரா வந்து யூஸ் பண்ணுறாங்க. 200 MP கேமராக்கு வந்து OIS சப்போர்ட் இருக்கிறதுக்கான அதிகமான பாசிபிலிட்டி இருக்குது. டிமென்சிட்டி 1080 வந்து 200 மெகா பிக்சல் கேமராவை சப்போர்ட் பண்ணுறதுனால இந்த வாட்டி வந்து டிமென்சிட்டி 1080 யூஸ் பண்ணியிருக்காங்க. 778Gயில் வந்து 200 MP கேமரா வந்து சப்போர்ட் பண்ணாது. பட் ஸ்டில் மேபி நம்ம ரியல்மி 9 ப்ரோ ப்ளஸில் பார்த்த மாதிரி அந்த 50 MP சோனி சென்சார் யூஸ் பண்ணியிருந்தாங்க, தரமாக இருந்திருக்கும். பட் ஹையர் மெகா பிக்சல் இருந்ததுன்னா அவங்களால வந்து ஈஸியாக மார்க்கெட்டிங் பண்ண முடியும். பட் ஸ்டில் அதுலேருந்து கிடைக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் வந்து நமக்கு சாட்டிஸ்ஃபேக்டரியாக இருக்குது. கூடவே வந்து 8 MP அல்ட்ரா வைட் அண்ட் ஒரு மேக்ரோ சென்சார் வந்து யூஸ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. பட் 11 ப்ரோவில் அல்ட்ரா வைட் வந்து மிஸ் ஆகிறதுக்கு வந்து சான்சஸ் இருக்குது. பட் இந்த வாட்டி சார்ஜிங் டிபார்ட்மெண்ட்லேயே வந்து ஒரு சில தரமான சம்பவத்தை பண்ணியிருக்காங்க. ஏன்னா 4500 mAh பேட்டரி வந்து இந்த வாட்டி 11 ப்ரோ ப்ளஸில் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அது சீக்கிரமாக சார்ஜ் பண்ணுறதுக்காக 100 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வந்து இவங்க ஆஃபர் பண்ணுறாங்க. பட் ஆல்ரெடி வந்து 3C சர்டிஃபிகேஷனில் இந்த ஸ்மார்ட் ஃபோன் லிஸ்ட் ஆனதுனால இந்த பேட்டரி கெப்பாசிட்டி சார்ஜிங் எல்லாமே வந்து நமக்கு லீக்காக இருக்குது. சாஃப்ட்வேர் டிபார்ட்மெண்ட் பொறுத்த வரைக்குமே வந்து அவுட் ஆஃப் தி பாக்ஸ் வந்து நமக்கு Android 13 மேலே பில்ட் பண்ணால் Realme UI 4ஓட வருது. பில்டு பொறுத்த வரைக்குமே வந்து மேஜர் சேஞ்சஸ் இருக்குது. சைடு ஃப்ரேம் வந்து பிளாஸ்டிக் தான் யூஸ் பண்ணுறாங்க. பட் பேக் சைடு வந்து லெதர் டிசைனோட வருது. நம்ம Realme 9 ப்ரோவில் வந்து ஒரு சன்கிஸ்ட் எடிஷன் அப்படின்னு ஒரு ஆரஞ்சு கலரில் கொண்டு வந்தாங்க பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி வந்து இந்த வாட்டி லெதர்லேயே வந்து மல்டிபிள் கலர்ஸில் கொண்டு வராங்க. ஆன்லைனில் வந்து இப்போதைக்கு ஒரு க்ரீம் கலர் அண்ட் க்ரீன் கலர் வந்து லீக்காக இருக்குது. அண்ட் ரெகுலர் Realme 11 ப்ரோவில் வந்து 100 மெகா பிக்சல் ரியர் கேமரா இருக்கதான் வந்து லீக்ஸ் வந்துருக்கு. ஸோ நாளைக்கு சைனாவில் வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோனோட லான்ச் டேட்டை வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க. மோஸ்ட்லி இந்தியாவில் வந்து ஜூலை எண்ட் ஆர் ஆகஸ்ட்டில் வந்து நம்ம Realme 11 ப்ரோ ப்ளஸோட லான்ச் வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த Realme 11 ப்ரோ ப்ளஸ்க்காக உங்களில் எத்தனை பேர் வந்து எக்ஸைட்டடாக இருக்கீங்கன்ற வந்து மறக்காம கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். பட் 10 ப்ரோ ப்ளஸ்க்கும் 11 ப்ரோ ப்ளஸ்க்கும் பார்த்தோன்னா மேஜராக வந்து ஸ்லைட் டிசைன் சேஞ்சஸ் இருக்குது. ரியர் கேமரா வந்து அப்கிரேட் பண்ணுறாங்க. மற்றபடி வந்து மேஜர் சேஞ்சஸ் இருக்கிற மாதிரி இல்லை. ஸ்டில் 778G மாதிரி ஒரு ப்ராசஸர் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கு சாலிடான சோனியோட 50 MP சென்சார் யூஸ் பண்ணி ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன்லாம் கொடுத்துருந்தாங்கன்னா தரமாக இருந்திருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். பை, டேக் கேர் அண்ட் ஸ்டே டியூன்டு ஆதித்யா டெக்.